பிரேஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நம்ம ஒவ்வொரு வாரமும் இதே போல கூடி கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நம்ம நல்ல பாடலை பாடி துதிச்சு அவரை மகிமைப்படுத்துகிறோம். அதே போல் நல்ல செய்தி வேலையை நம்ம கடந்து செய்கிறோம். கர்த்தர் நல்ல செய்திகள் நம்மளுக்கு கொடுக்கிறார். நம்ம அதே போல கடந்த சில வாரங்களாக நம்ம ஆவிக்குரிய கனிகள், ஆவிக்குரிய வரங்கள் இதை பற்றிலாம் தியானிச்சுட்டு இருந்தோம். கடந்த 2 வாரங்களாக நம்ம வந்து ஆவிக்குரிய சிந்தை, மாம்ச சிந்தை எப்படி வேறுபடுகிறது, ஆவியின் சிந்தைக்கும் மாம்ச சிந்தைக்கும் என்ன வித்தியாசம், தேவன் எதை விரும்புகிறார் அப்படின்னு நம்ம தியானிச்சுட்டு வரோம். ஸோ கடந்த 2 வாரங்களா நம்ம எப்படி அது வேறுபடுது, மாம்ச சிந்தை பார்த்தீங்க அப்படின்னா தனக்குரியதை மட்டும் தேடுவது மாம்ச சிந்தையா இருக்கிறது. அதுக்கு நம்ம நிறைய எக்ஸாம்பிள பார்த்தோம். பிறருக்குரியதை தேடுவது ஆவியின் சிந்தையா இருக்குது. இப்போ தனக்குன்னு தேடுறது செல்ஃபிஷா இருக்குது மாம்ச சிந்தை. பிறர் மேல அக்கறையா வச்சு தன்னை போல பிறரின் வசித்து அப்படி நம்ம சிந்தையை செயல்படுத்துவது அது வந்து ஆவியின் சிந்தை. அதே போல தனக்கு பேர் புகழை தேடுவது வந்து மாம்ச சிந்தையா இருக்குது. அதுக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பைபிள்ல பிழையாம் பத்திலாம் நம்ம பார்த்தோம். தேவனுக்கு மகிமையை செலுத்துவது ஆவியின் சிந்தையா இருக்குது. எல்லா நேரங்களிலும் தேவனுக்கு மகிமை, தேவன் இதை செய்ய வைத்தார், தேவன் இந்த எண்ணங்களை எனக்கு கொடுத்தார், தேவனுக்கு கிருபை செய்தார் அப்படின்னு அவரை நம்ம புகழ்ந்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை புகழ்ந்து நம்ம எப்படி பாடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவருக்கு கிரெடிட்டை கொடுக்கறது அது ஆவியின் சிந்தை. தனக்கு பேர் புகழ், நான் இதை பண்ணிட்டேன், நான் இதை செஞ்சுட்டேன், எனக்கு நல்ல ஒரு ஐடியா வந்துச்சு, நான் என்னோட கரத்தின் பலத்தினால் நான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றது வந்து அது வந்து மாம்ச சிந்தை. ஸோ நம்ம எல்லா நேரத்திலையும் நான் செஞ்சேன்னு சொல்லாம தேவன் செய்ய வைத்தார், தேவன் அந்த பலத்தை கொடுத்தார், அந்த சிந்தனையை கொடுத்தார் அப்படின்னு நம்ம வந்து அவருக்கு மகிமையை செலுத்தணும். இது வந்து ஆவிக்குரிய சிந்தை. அப்புறம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம், நம்ம வந்து பிழைப்புக்காக ஊழியம் செய்வது மாம்ச சிந்தை. இந்த பிழைப்புக்காக ஊழியத்துக்கு வரவங்களாலதான் பல கள்ள போதனைகள் வந்து பூமியில விதைக்கப்பட்டிருக்கு. பலர் தவறான வழியில போறாங்க. இன்னும் நிறைய பேர் ரகசிய வருகையை எதிர்கொண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு பிழைப்புக்காக புது வேதத்துல இல்லாத கொள்கைகளை விதைக்கிறதுனால தேவன் ரகசியமா வந்து கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போயிடுவாரு. 7 வருஷம் கழிச்சு திருப்பி 2ஆம் வருகையில வந்து நியாயம் தீர்க்க வருவார். இப்படிப்பட்ட போதனைகள் வந்து சொல்றாங்க. இது வந்து பிழைப்புக்காக ஊழியம் செய்யறது. நிறைய இன்னும் தசமபாகம் வாங்கி பணம் சேர்த்து பில்டிங் கட்டுறது, நிலத்தை வாங்குறது, எல்லாம் ஊழியத்துக்கு கர்த்தருக்கு செய்யறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கேட்டு வாங்குறது, இது எல்லாமே வந்து பிழைப்புக்காக ஊழியம் செய்வது. இன்னும் ஒரு இது இருக்கு, என்னன்னா அழைப்புக்காக ஊழியம் செய்வது. தேவன் அழைத்து தேவன் சத்தியங்களை வெளிப்படுத்தி என்னுடைய ஆடுகள் வந்து இவ்வளவு வந்து தவறான வழியில இருக்கு அப்படின்னு ஒரு பாரத்தை இருதயத்துல ஏற்படுத்தி அப்படி சில பேரை ஊழியத்துக்கு அழைக்கிறார். அது வந்து அழைப்புக்காக ஊழியத்துக்கு வருது. இது வந்து மாம்ச சிந்தை ஆவின் சிந்தையில வேறுபடுது. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவது மாம்ச சிந்தையா இருக்குது. உணர்ந்து செயல்படுவது ஆவியின் சிந்தையா இருக்குது. இதுதான் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். எப்படி வந்து சகேயு உணர்ந்து மனம் திரும்பி தேவனுக்காக மனம் மாறினான். அப்புறம் உணர்ச்சி வசப்பட்டு எப்படி பழைய ஏற்பாடு மக்கள் வந்து செயல்பட்டாங்க, எப்படி உணர்ச்சி வசப்பட்டு எப்படி பேதுரு வந்து அந்த ஊழியரோட அந்த சேவகனோட காதை வெட்ட போனார், அதெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறதெல்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த வாரம் நம்ம வந்து சில விஷயங்களை அதே போல ஆவின் சிந்தை மாம்ச சிந்தை எப்படி வேறுபடுதுன்னு சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நம்ம வந்து எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 8வது அதிகாரம் 3 முதல் 8 வரை. அதுல வந்து ஆவியின் சிந்தை மாம்ச சிந்தை பத்தி கொடுக்கப்பட்டிருக்கோம். நம்ம அதை வாசிக்கலாம். ரோமர் 8வது அதிகாரம் 3 முதல் 8 வரை. அது எப்படினில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கே அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்சத்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது.
மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். ஆமீன். ஆமென். சோ பாருங்க, மாம்சத்திற்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டாங்க. அப்ப நம்ம மாம்சத்தின்படியே ஏங்கி உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுறது, கோவப்படுறது, பல மாம்சத்தின் கனிகள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல. பிறர் பொருள் மேல ஆசைப்படுறது, அப்புறம் மதிமயங்கி போறது, சாப்பாட்டுக்கு மதிமயங்கி போறது, இது எல்லாமே மாம்ச சிந்தை தான். இப்படிப்பட்ட காரியங்கள் வந்து தேவனுக்கு விரோதமான பகையா இருக்குது. தேவன் அதை விரும்புறது இல்ல. அப்போ மாம்ச சிந்தை மரணம். அது ஒரு காலத்துல நம்ம வந்து மரணத்தெல்லாம் கொண்டு போய் தள்ளும். நம்மளோட ஆவி மரிச்சு போயிடும். நம்ம ஆவி மரிச்சிச்சுன்னா நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம வந்து தேவனை பார்க்க முடியாது. உலக பிரகாரமாவே ஏங்கிட்டு இருப்போம். பணத்தின் பின்னாடி போவோம், அப்புறம் லக்ஸரி லைஃப்க்கு பின்னாடி போவோம், அப்புறம் சாப்பாட்டின் பின்னாடி போயிட்டு இருப்போம், துணிமணி பின்னாடி போயிட்டு இருப்போம், அப்புறம் வண்டி, வாகனங்கள், நிலங்கள், இடங்கள், இது பின்னாடியே ஓடிக்கிட்டு இருப்போம். ஆனா நம்ம வாழ போறது 60 வருஷமோ 70 வருஷமோ. ஆனா மனுஷன் என்ன பண்றான்? அவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் பத்தாம இன்னும் நிலம் வாங்கணும், இன்னும் வீடு கட்டணும், இன்னும் நம்ம பொருள் சேர்க்கணும், இன்னும் வாகனங்கள் வாங்கணும், இன்னும் நகைகள் வாங்கணும், இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆனா என்ன சொல்லுது? மாம்ச சிந்தை மரணம். அப்ப நம்ம ஆவி மரிச்சிச்சுன்னா தேவனை தேடணும் அப்படின்ற ஒரு உணர்வே வராது. ஆவி தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்மளும் உலக மனுஷங்க மாதிரி ஏங்கிட்டு இருப்போம். அப்ப தேவனை தேடுற ஒரு உணர்வு வராது. அந்த தேவனை தேடுற உணர்வு தான் முக்கியம். தாவீது ராஜா விழுந்து போக காரணம் என்ன? தாவீது வந்து தேவனுடைய இருதயத்துக்கு பிரியமானவரா இருந்தாரு. ஏன் விழுந்து போனாரு? அவர் வந்து ஒரு பெண்ணின் மேல அவர் வந்து ஆசைப்பட்டு தவறான வழியில அவர் போயிட்டாரு. விழுந்து அடி வாங்கி திருப்பி தான் மேல வந்தாரு. ஏன்? அவருக்கு அந்த தேவனை தேடுற உணர்வு போயிடுச்சு. அப்படியே ஸ்லோவா உலகத்தின் பின்னாடி போக போக அந்த ஆவியானவர் தான் நம்மளை ஏக்குறார். தேவனை தேடுற உணர்வை நம்மளுக்குள்ள கொடுக்கறதே ஆவியானவர் தான். அப்போ நம்ம வந்து அவர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அந்த உணர்வை தாங்குன்னு சொல்லும் போது அவர் கொடுப்பார். அந்த உணர்வு இல்லைன்னா தேவனை நம்ம தேட மாட்டோம், உலகத்திற்கு பின்னாடி போயிட்டே இருப்போம். அப்படிதான் மாம்ச சிந்தையில இந்த பைபிள்ல உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாம் விழுந்து போயிருக்கிறாங்க. பாருங்க, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்திற்குரியவைகளே சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். நம்ம ஆவியின்படி நடந்தாதான், ஆவியானவர் நம்மளை இயக்கி நம்ம ஆவியின்படி நடந்தாதான் நம்ம ஆவிக்குரியவைகளை சிந்திப்போம். அப்படி இல்ல, மாம்சத்தின்படி நம்மளுடைய மாம்சமே நம்மளை இயக்குது அப்படின்னா நம்ம மாம்சத்துக்குரியவைகளை தான் சிந்திச்சுக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டு நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம், தேவனை தேட மாட்டோம். இதுதான் வந்து இந்த சிந்தனை. நம்ம சிந்தனையிலேயே எல்லாருக்கும் 2 விதமான சிந்தனைகள் வரும். ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு சிச்சுவேஷன் எடுத்தா நம்ம நல்லதும் செய்யலாம், தீயதும் செய்யலாம். அது வந்து நம்ம கரத்துல இருக்கு. அப்ப நம்ம எதை சூஸ் பண்றோம்? மாம்சத்தின்படி பொறாமை, கோபம், வைராக்கியம் இப்படி நம்ம சூஸ் பண்றோமா? ஆவியின் கனிபடி அன்பு, சமாதானம், சந்தோஷம், நீடிய பொறுமை இப்படி நம்ம வந்து போறோமா அப்படின்றது நம்ம கரத்துல தான் இருக்கு. நம்ம சிந்தனையில தேவன் அதை வச்சிருக்கிறாரு. சரிங்களா? சரி, அடுத்ததாக நம்ம வந்து இது எப்படி ஒர்க் ஆகுது? நம்ம இன்னும் ஒரு சில வசனங்களை நம்ம ஏன் வந்து ஆவியின்படி செயல்படணும்? அப்ப ஆவியின்படி செயல்படுறது அப்படின்னா என்னது? இப்ப யார் ஆவியா இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்து தான் ஆவியாக இருந்து நம்மளை வந்து இயக்கிக்கிட்டு இருக்காரு, நம்மளை ஜெபிக்க வைக்கிறாரு, நம்மளை எல்லாம் பண்ண வைக்கிறது அவர் தான். சோ நம்ம அதுக்கு சில வசனங்களை வாசிக்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வரை. ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும், அன்பினாலே யாதொரு தேறுதலும், ஆவியின் யாதொரு ஐக்கியமும், யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவருமாய் இருந்து இசைந்து ஆத்துமாக்களுக்காய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுது. ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் க்ளோசிங் பாயிண்ட். அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டு இதை முடிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமா இருந்து இசைந்த ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். நீங்கள், அதாவது நிறைய பேரை பார்த்து சொல்றாரு, சீஷர்களை பார்த்து சொல்றாரு, ஏக சிந்தையா இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே விதமான சிந்தை வரணும். ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா இப்படிதான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அங்க ஒரு பிரிவினை உண்டாகும். ஒரு பிரச்சனை வருது, சபைக்கு விரோதமா யாரோ செயல்படுறாங்க அப்படின்னா எல்லாரும் ஒரே மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? சில பேருக்கு கோவம் வரும், நம்ம அவங்கள பகைக்கலாம், அவங்கள வந்து நம்ம வந்து
அவங்கள வந்து நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், நம்ம அவங்கள வந்து அவங்க மேல கேஸ் போடலாம். இப்படி சில பேர் சிந்திப்பாங்க. சில பேர் அன்பின் நிமித்தமாக இல்ல விட்டுறலாம், ஆண்டவர் அவங்கள தொடுவாரு. சபைக்குள்ளாகவே இப்படி 2 விதமான ஒரு ஒரு ஆலோசனை வருது அப்படின்னா, அப்போ யார் அவங்கள ஏற்கிறது? அப்போ எது மாம்சத்தின்படி செயல்படுறது, எது ஆவியின்படி செயல்படுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏக சிந்தை தான் முக்கியம். ஏக சிந்தை இருந்தாதான் எல்லாரும் ஒன்றாக செயல்பட முடியும். ஒரே குறிக்கோளாக செயல்பட முடியும். பல ஆத்துமாக்களை ரட்சிக்க வைக்க முடியும். அப்ப பாருங்க, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல், எதை செய்தாலும் வீண் பெருமைக்கென்று செய்யாம, வாதினால் செய்யாம, நீங்க எப்படி செய்யணும்? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களை எண்ணுங்கள். யாரா இருந்தாலுமே நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பிறர் அவங்க வந்து நம்மளிலும் மேன்மையா எண்ணும் போது இந்த மாம்ச சிந்தையை நம்ம முற்றிலுமா ஒழித்து விட முடியும். இப்ப நம்ம ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கிறாங்களோ, நம்மளுக்கு சின்னவங்களா இருக்காங்களோ அப்படின்னும் போதுதான் இந்த மாம்ச சிந்தை மேலோங்கும். அவன் எப்படி என்ன பேசிட்டான், அவன் எப்படி என்ன சொல்லிட்டான், அவன் என்னை விட நல்லா இருக்கானா, நான் எவ்வளவு ஒழுக்கமா இருக்கிறேன் அப்படின்னு நம்மள மாம்சத்துல ட்ரிகர் பண்ணும். ஆனா நம்ம அதே நேரத்துல அவங்க நம்மளை விட மேன்மையானவங்க, நம்மளோட அவங்க நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்றாங்க அப்படின்னு நம்மள தாழ்வு படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாம்ச சிந்தனைகள் மேலோங்காது. அதுதான் பவுல் சொல்றாரு, அவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குவானாக. நம்மளுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு இதை செஞ்சுக்கணும், நம்ம நாளைக்கு இப்படி பண்ணணும், நம்ம நாளைக்கு இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கே நோக்காம பிறர் என்ன கஷ்டப்படுறாங்க, பிறர் எப்படி மேல வரலாம், பிறர் என்ன பண்ணா அவங்க நல்லா வர முடியும், பிறர் எப்படி கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வர முடியும், பிறர் எப்படி ரட்சிப்படைய முடியும், அவங்களை எப்படி நம்ம நல்வழிப்படுத்த முடியும், நம்ம இப்படியே வந்து யோசிச்சு அவங்களுக்கு தேவையான ஆவிக்குரிய விஷயங்களை செய்யறது தான் பவுல் இங்க சொல்றாரு. இதுதான் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனை. அதுதான் அவர் சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தனையே உங்களிலும் இருக்க கடவுது. இதுதான் ஆவியின் சிந்தை. நம்ம மாம்சத்தை, நம்ம ஃபீலிங்ஸை, நம்மளோட மாம்சத்துல இயற்கையா எழும்புற பொறாமை, மற்ற காரியங்கள், ஆசை, இச்சைகள், இப்படிப்பட்ட விஷயங்களை சப்ரஸ் பண்ணி பிறரை வந்து உயர்வா நினைச்சு நம்மளை தாழ்வுபடுத்திக்கிறது. அடுத்ததாக தனக்கானவைகளை நோக்காம பிறனுக்கானவைகளை நோக்கிறது. இப்படி நம்ம செய்யும் போதுதான் கிறிஸ்துவின் சிந்தை நமக்குள்ளாக வரும். சரி, அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். சென்ற வாழ்நாள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாமும் காம விகாரத்தை துரிச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டம் செய்து வெறிகொண்டு அருவருப்பான விக்கிரக ஆராதனையை செய்து வந்தோம். துன்மார்க்க உலகிலே அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஆமென். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆமென். இப்ப பாருங்க, இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்மளோட ஆயுதமே என்னது? கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தைய நம்ம முன்னாடி பார்த்தோம்ல ஒரு 4 வசனத்துல, கிறிஸ்துவின் சிந்தைய நம்ம ஆயுதமா தரிக்கும் போது நம்ம மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். இந்த மாம்ச சிந்தை மூலதான் பிசாசு வந்து ஒருவனை விலத்தள்ளுவான். ஸ்லோவா என்ன பண்ணுவான், தேவனை விட்டு நம்மளை பிரிப்பான். பைபிளே ரொம்ப நேரம் படிச்சுக்கிட்டு இருக்கோமே, நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணலாம், போயிட்டு டிவி பார்க்கலாம், இல்ல நம்ம அப்படியே கொஞ்சம் ஊர் சுத்திட்டு வருவோம், ரொம்ப நேரம் ஆண்டர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் வேலை செய்யறோமே, நம்ம உலக வேலையில பிஸியா இருக்கும்போது ரொம்ப நேரம் வேலை செய்யறோம், போயிட்டு என்டர்டைன்மெண்ட் ஏதாவது நம்ம ஊர் சுத்திட்டு வருவோம், படம் பார்ப்போம், மூவி போவோம். இப்படி நம்மளோட மாம்சம், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் தேவைப்படுது, கொஞ்சம் செப்பரேஷன் தேவைப்படுது. அந்த நேரத்துல அவன் என்ன பண்றான், நம்மளை வந்து மாம்ச சிந்தைக்கு நேரா தள்ளுறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அது நாளைக்கு நாள்பட என்ன ஆகும், நம்ம வெளியே போய் சாப்பிடலாம், வெளியே போய் நம்ம ஸ்மோக் பண்ணலாம், வெளியே போய் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிங்க்ஸ் பண்ணலாம், ஊர் சுத்தலாம், துணிமணி வாங்கலாம், கார் வாங்கலாம், அடுத்தது உலகத்தின் பிரகாரம் நம்மளை இயக்க வச்சிருவான். ஏன்னா நம்ம இப்படி போகும்போது நம்ம நிறைய உலக மனுஷங்களை சந்திப்போம். அவங்க நம்மளை விட நல்ல வசந்தமா இருப்பாங்க, நம்மளோட நல்ல பணம் பலம் படைத்தவங்களா இருப்பாங்க. அப்பவும் நம்ம மாம்சத்தை தூண்டி விடுவான். சே, நம்ம அவங்கள மாதிரி இல்லையே, ஒரு ஃபீலிங்ஸ், ஒரு ஏக்கம்.
ஆனா கிறிஸ்துவின் சிந்தை நம்ம போன வசனத்துல பார்த்தோம், எல்லாரையும் உங்களோட மேன்மையா எண்ணுங்க, தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகள் நோக்குங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சிந்தனைகள் நம்ம வசனத்தை படிக்கும்போது இந்த உலக பிரகாரமான மாம்ச சிந்தனைகள் நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போகும். இதை நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே ஃபீல் பண்ணலாம். உலகத்துக்கான நேரத்தை குறைச்சிக்கிட்டு பைபிளுக்கான நேரத்தை நீங்க கூட்டினீங்கன்னா இந்த மாம்ச இச்சைகள், மாம்ச சிந்தைகள்ல இருந்து நீங்க வெளியே வர முடியும். இது ஒண்ணுதான் வழி. அதுக்காக தான் கிறிஸ்துவின் சிந்தையை ஆயுதமாக தரிக்க வேண்டும். கிறிஸ்துவின் சிந்தையை தரிக்க, அந்த சிந்தை அவர் எப்படி யோசிச்சிருப்பாரு? கிறிஸ்து இருந்தா என்ன பண்ணிருப்பாரு? கிறிஸ்து இப்படி இருக்கிறாரு, போகும்போது அவர் டிவி பார்ப்பாரா? உலகத்தின் முன்னாடி போவாரா? கிறிஸ்து இதை பண்ணுவாரா? போய் ட்ரிங்க்ஸ் பண்ணுவாரா? அவருடைய சிந்தனை எப்படி இருக்கும்? அந்த சிந்தனை பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கு வெளிப்படும். அதை நம்ம ஆயுதமா தரிக்கும் போதுதான் மாம்சத்தை மேற்கொள்ள முடியும். பாருங்க, ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்படியே பவுல் சொல்லிட்டு வரும்போது, சென்ற வாழ்நாள் காலங்களில் நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். அப்பொழுது நாம் எப்படி காம விகாரம், துரிச்சை நடப்பித்து, மதுபானம் பண்ணி, களியாட்டு செய்து, வெறி கொண்டு, அருவருப்பான விக்கிரக ஆராதனை செய்து வந்தோம். இது ஆண்டவர் அறியாத போது பாவ வாழ்க்கையில ஒரு மனுஷன் இயற்கையா பண்ற விஷயம் இதுதான். இந்த மாம்ச சிந்தை தான். அதை பண்ணிட்டு வந்தோம். இப்ப நம்ம அப்படி இருக்கக்கூடாது. அந்த துன்மார்க்க உலையிலே அவர்களோடு கூட நீங்கள் விழாதிருக்கிறதுனாலே, இப்போ நம்மளை சுத்தி உலக மனுஷங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்கள மாதிரி நம்மளும் துன்மார்க்கமா இல்லையே, அவங்கள மாதிரி நம்ம படம் பார்க்கல, அவங்கள மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணல, அவங்கள மாதிரி துணிமணிக்கு நம்ம ஆடம்பரமா செலவு செய்யல, அவங்களோட நம்ம டிஃப்ரெண்டா இருக்கோம் அப்படின்னு நம்ம அவங்க என்ன நினைப்பாங்க? இவங்கன்னா இவ்வளவு பெரிய இதுவா? இவங்க என்ன இவங்க பண்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு. எவன் பணத்தை வேணான்னு சொல்லுவான்? எவன் உலக பதவியை வேணான்னு சொல்லுவான்? அப்படின்ற லெவலுக்கு உலக மனுஷங்க நம்மள என்ன பண்ணுவாங்க? தூஷிப்பாங்க. அதுதான் அந்த வசனம் சொல்லுது. நீங்கள் விழாதிருக்கிறதுனாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு, நம்மளால அப்படி இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி நம்ம பணத்தை வெறுத்துக்கிட்டு இருக்க முடியலையே, அவங்கள மாதிரி ஒரு சிம்பிளிசிட்டியான லைஃபை நம்ம லீட் பண்ண முடியல, அவங்கள மாதிரி நம்மளுக்கு பிளெஸிங்ஸ் வர முடியலன்னு அவங்க பொறாமையில ஆச்சரியப்பட்டு நம்மளை தூஷிக்கிறாங்க உலக மனுஷங்க. அதனாலதான் கிறிஸ்துவின் சிந்தை ஆயுதமா தரித்தவங்களுக்கும் உலக சிந்தையை தரித்தவங்களுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. எப்பவுமே ரெண்டு ஆவியும் ஒன்று சேர்ந்து செயல்படாது. ஒரு ஏக சிந்தை வராது. ஒரு பிரிவினை இருந்துகிட்டே இருக்கும். ஒரே சிச்சுவேஷன் தான். அவங்க பணத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, நம்ம ஆண்டவரை நோக்கி போயிட்டு இருப்போம். அவங்க ஆடம்பரத்தை நோக்கி போயிட்டு இருப்பாங்க, நம்ம சிம்பிளிசிட்டியை நோக்கி வாழ்க்கைக்கு என்ன தேவையோ, நம்ம அடுத்தது 60 வருஷம் 70 வருஷம் வாழ போறோம், அதுக்கப்புறமா நித்திய காலமா ஆண்டவர் கூட இருக்க போறோம், அதை மறந்து அவங்க செயல்படுவாங்க. நம்ம அந்த நித்திய வாழ்க்கையை நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த வாழ்க்கைக்குள்ள போகிறதுக்கு நம்மளை தகுதிப்படுத்திக்கிட்டு நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதுதான் ஆவிக்குரிய சிந்தனைக்கும் மாம்ச சிந்தனைக்கும் வித்தியாசம். சரி, நம்ம இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 32வது அதிகாரம் 1 முதல் 10 வரை வாசிங்க. யாத்திராகமம் 32 1 முதல் 10 வரை. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதமாயிருக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டங்கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும், தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவிகளினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி,
நீ இறங்கி போம். எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அவர்களுக்கு நான் விதித்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டுவிடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். ஆமேன். ஆமேன். சோ பாருங்க, இது இஸ்ரவேல் மக்கள், இவங்களை அவரு எகிப்து தேசத்துல இருந்து அடிமைத்தனத்துல இருந்து, அடிமைத்தனம்னா அவங்களுக்கு சம்பளமே கிடையாது, ஸ்லேவரியில அவங்களுக்கு சாப்பாடு மட்டும் தான் கொடுப்பாங்க, கடுமையா வேலை வாங்குவாங்க. அங்க இருந்து மீட்டு கொண்டுட்டு வராரு. கொண்டு வந்துட்டு வர வழியில இப்ப மோசேக்கு 10 கட்டளையை கூப்பிடுறதுக்கு மலைக்கு மேல கூப்பிடுறாரு. அப்போ பாருங்க, அந்த மக்கள் இப்போ மோசே அங்க மலை மேல போயிட்டு அந்த 10 கட்டளையை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள டைம் கூட ரொம்ப ஆவல, ரொம்ப டிலேலாம் ஆவல. இவரு போயிட்டு ஒரு ஃபியூ டேஸ் ஸ்டே பண்ணிட்டு அதை வாங்கிட்டு வர்றதுக்குள்ள இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு ஒரு பேஷியன்ஸ் லூஸ் ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு பொறுமை இல்லை, அவங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தனை இல்லை. அவங்களுக்கு என்ன பண்றாங்க, ஆரோன் கிட்ட முறையிட்டு என்ன பண்றாங்க, எல்லா மக்கள்கிட்ட இருந்து நகையெல்லாம் வாங்கி கன்று குட்டியை உருவாக்கி, இதுதான் தெய்வம், எகிப்துல இருந்து நம்மளை கூட்டிட்டு வந்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் என்ன பண்றாங்க, அதுக்கு பலியிட்டு. பாருங்க, ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். ஆரோன் ஒரு ஆசாரியன், மோசே கூட இருந்து வழி எடுத்துட்டு வந்தவன். இவன் என்ன சொல்றான், அந்த ஒரு பலிபீடத்தை வரை கட்டுறான். இவன் அதுக்கு ஆப்போஸ் பண்ணி இவன் எதுவும் பண்ணவே இல்லை. மக்கள் கூட இவனும் மதிமயங்கி போயிட்டான். மேபி பதவி ஆசையா இருக்கலாம், யாருக்கு தெரியும், கிளியரா எழுதப்படலை. பாருங்க, ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். கன்று குட்டிக்கு, இதுதான் எங்கள் தெய்வம், இதுதான் எங்களை எகிப்துல இருந்து கூட்டிட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலியிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். அதுக்கப்புறம் பாருங்க, பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். பாருங்க, அப்போ அந்த கன்று குட்டியை உருவாக்கி கன்று குட்டிக்கு பலியிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நெக்ஸ்ட் புசிக்கவும் குடிக்கவும். இது மாம்ச சிந்தனை, சாப்பிடணும், குடிக்கணும், விளையாடணும். இது ஆவின் சிந்தையா? இது பாருங்க, அவங்கள மாம்ச சிந்தை என்ன எங்க கொண்டு போய் தள்ளி இருக்கு. கடவுளுக்கு ஒரு சிலை வேணும், கண்ணுக்கு பாக்குறதுக்கு ஒரு சிலை வேணும், கடவுளை ஆவியில தேட முடியல, அந்த சிலைக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த சிலைக்கு பலியிடுறாங்க. பலியிட்டு அப்ப இறைச்சி, அந்த பலியிட்ட இறைச்சி என்ன பண்றாங்க, புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து, அவங்களுக்கு புசிக்கணும் குடிக்கணும், இது எல்லாமே மாம்ச சிந்தை. இது இப்படிதான் இஸ்ரவேல் மக்கள் விழுந்து போனார்கள். முதல் அவங்க செஞ்ச பாவம் அவங்க விழுந்து போறதுக்கு காரணமா இருக்கு. பாருங்க, அப்போ அந்த சிலையை கட்டி அவங்க அதுக்கு பலிபீடத்துல அவங்க இது பண்ணி புசிக்கவும் குடிக்கவும் விளையாட எழுந்தார்கள். விளையாட்டு, அப்போ என்ன விளையாட்டு, ஆவின் சிந்தையா? அது என்ன கேம் விளையாண்டாங்கன்னு தெரியல, விளையாட்டுன்னு போட்டிருக்கு. அப்போ விளையாட்டு ஆவின் சிந்தையா? அந்த மக்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு குடிச்சிட்டு அவங்க நல்ல டான்ஸோ விளையாட்டோ ஏதோ ஒரு கூத்தடிக்கிறதோ ஏதோ ஒன்று பண்றாங்க. அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, ஒரு பிசிக்கல் என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுது. அப்போ பரவசத்துல அவங்க மதி மயங்குறாங்க. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பிசிக்கல் ஒரு பிளஷரு, நல்லா ஆடுறது பாடுறது, நல்லா வயிறு நிறைய சாப்பிடுறது குடிக்கிறது, எல்லாமே மாம்சத்தை பேணுறதுக்காகவே டைமை செலவு பண்ணி அதுக்காகவே எல்லாத்தையும் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்க்கறத கோட்டை விட்டுட்டாங்க. அப்போ அந்த பரவசத்துல அவங்க மயங்கிட்டாங்க. பரவசத்துல மதி மயங்குவது மாம்ச சிந்தனை. இன்றைக்கும் சபைகளில பாத்தீங்க அப்படின்னா, ஒரு 4 பாடலை பாடி ஆடி துள்ளலைன்னா மக்களுக்கு என்ன ஆகல, அவங்களுக்கு ஆண்டவரை தரிசிச்சதா, ஆண்டவர்கிட்ட இணைஞ்சதா ஒரு ஃபீலிங் இல்லை. ஆனா அதே மக்கள் உட்காந்து ஒரு 10 அதிகாரம் பைபிள் படிக்கிறாங்களா, ஒரு சாப்டரை முடிக்கிறாங்களா, நீதிமொழிகள் படிச்சு முடிக்கிறாங்களா, பிரசங்கி படிச்சு முடிக்கிறாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா அவங்களுக்கு 1 மணி நேரம் நல்ல மியூசிக், நல்ல ஹை டெம்பிள மியூசிக்கை போட்டு ஆட வச்சுட்டோம்னா வானத்துல இருந்து அக்கினி இறங்குறதா அவங்களுக்கு நினைப்பு. இப்படியே அவங்கள ஃபீட் பண்றாங்க. அந்த போதகர்கள்
அதுதான் அக்கினி இறங்குறது. வானத்துல இருந்து இவங்கெல்லாம் துள்ளி டான்ஸ் ஆடி இந்த பாட்டுக்கு இந்த கள்ள போதர்கள்லாம் இவங்களை ஆட வச்சு மதி மயக்கிறாங்களா, இதுதான் அக்கினியை இறக்குறதுன்ற அளவுக்கு இவங்களுக்கு உபதேசத்தை கொடுக்குறாங்க. அப்போ அக்கினி இறங்குவதாக இறங்குவதாக அப்படின்னா எதிர்த்தாப்புல உள்ள மக்கள் துள்ளிக்கிட்டு கையை ஒசதிக்கிட்டு லப 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 லபலன்னு கத்த வேண்டியது. யாருக்கு அது என்ன லபலபலன்னு கத்துனா என்ன புரியுது? அது உங்களுக்கு யாரோ சொல்லி உங்களை ஏக்கி சொல்ல வைக்கிறாங்களா? கிடையாது. அவன் கத்துறான், நானும் கத்துறேன், நான் கத்துறேன், அவனும் கத்துறான், 10 எல்லாவனும் கத்திக்கிட்டு இருக்கான். கேட்டா அந்நிய பாஷை அப்படின்றாங்க, கேட்டா அக்கினி இறங்குது அப்படின்றாங்க. இதுதான் என்னது, பரவசத்துல மயங்குறது. 10 பேர் குதிக்கிறானா நானும் குதிக்கிறேன், பரவசம் அடையிறது, மாம்ச சிந்தனை. 10 பேர் லபலபன்னு கத்துறானா நானும் கத்துறேன், மாம்ச சிந்தனை. பைபிள்ல போட்டிருக்கா? சீஷர்கள் கத்துனாங்களா? சீஷர்கள் இசை வாசி துள்ளி குதிச்சாங்களா? கிடையாது. அப்போ ஆதி அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் பண்ணாததை இன்றைய சபை இவங்களுக்கு கள்ள போதனையா கொடுத்து இவங்களை செய்ய வச்சிருக்கு. இந்த பரவசத்துல மயங்கிறது எடுத்துக்காட்டாதான் நம்ம இப்போ இஸ்ரவேல் மக்கள் பண்ணதை நம்ம பார்த்தோம். அவங்களுக்கு சாப்பிடணும், குடிக்கணும். இதுக்காகவே சில பேர் சபைக்கு வர போறாங்க. சபைக்கு போனா நல்லா சாப்பிடலாம், கெட் டுகெதர் பண்ணலாம், அப்புறம் சபையா சேர்ந்து டீமா வெளியே அவுட்டிங் போலாம். இதுக்கே சபை கூடுதல். அப்புறமா குழந்தைங்களுக்கு சண்டே கிளாஸ், அப்புறம் குடும்பத்துல ஏதாவது ஃபங்க்ஷன்னா மக்கள் கூடுறது. இதுக்காகவே சபைக்கு போயிட்டு இருக்காங்க. இது எல்லாமே மாம்ச சிந்தையை பேஸ் பண்ணதுதான். நாளைக்கு நம்மளுக்கு ஒரு 4 பேர் வரணும் அப்படின்றது என்னது? ஆவியின் சிந்தையா? நம்மளுக்கு ஃபங்க்ஷனுக்கு 4 பேர் வரணும் அப்படின்னா அது மாம்சம். நம்ம மாம்சத்தை நோக்கிதான் நம்ம செயல்படுறோம். சரி, அடுத்ததாக நம்ம சில வசனங்களை பார்க்கலாம். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 முதல் 55 வரை படிங்க. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது. அவர் நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ, இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவருடைய மகிமையானவைகளை எனக்கு செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மைகளினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையே அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றால். ஆமென். பாருங்க, இது நம்ம முன்னாடி பார்த்தோம். பரவசத்துல மதிமயங்கி மாம்சத்தை பேணும் போது பரவசம் அடைந்து மாம்ச சிந்தையை நோக்கிட்டு இருக்கும் போது நம்ம பாவம் செஞ்சிடறோம். ஆனா இங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு பரவசமோ மன மகிழ்ச்சி அப்படிப்பட்ட காரியங்கள்னா மரியாள் ஃபீல் பண்றாங்க. என்ன ஃபீல் பண்றாங்க? அங்க அவங்க பாடல, ஆடல, துள்ளல, எதுவுமே நடக்கல. மியூசிக்ல ஹை டெம்பல அவங்க பண்ணல. ஆனா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள இருந்து ஒரு வார்த்தை வருது பாத்தீங்களா? அந்த வார்த்தையை அவங்க சுயமா சொல்லவில்லை. அந்த வார்த்தையை யாரு சொல்ல வைக்கிறா? பரிசுத்த ஆவியானவரும் சொல்ல வைக்கிறாரு. பாருங்க 46. அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க இல்லையா? இது அவங்க சுயமா பேசவில்லை. அப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருக்கோம். ஓகே, அந்த வசனம் அந்த மரியாளும் எலிசபெத்தும் கான்வர்சேஷன் பண்ணும்போது பாருங்க 41வது வசனம். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்டபோது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு, எலிசபெத்தும் நிரப்பப்படுறாங்க. ஏன்னா எலிசபெத்தும் ஒரு வாழ்த்து சொல்லுவாங்க, நெக்ஸ்ட் மரியாளும் சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும் போதுதான் இந்த மாதிரி ரொம்ப ட்ரூத்ஃபுல்லான வேர்ட்ஸ் எல்லாம் மனசுல இருந்து வெளியே வரும். பைபிளை பேஸ் பண்ணி தான் வரும். பரிசுத்த ஆவியால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினாலே கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இவங்க மரியாள் பேசுற இதை கேட்டு எலிசபெத் வயிற்றில் உள்ள குழந்தை துள்ளுது அப்படின்னா
அது வந்து மாம்சத்துல பரவசம் அடைஞ்சு நடக்கிற காரியம் இல்லை, அங்க ஆவியானவரோட இடைப்படுதல் இருக்குது. அப்போ அப்படிதான் வந்து தொடர்ந்து வரும்போது நெக்ஸ்ட் வந்து பாருங்க, விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றாள். அப்புறம் மரியாள் வந்து நெக்ஸ்ட் அதை பேஸ் பண்ணி அவங்க பேசுறாங்க. அப்ப பேசும்போது தொடர்ந்து பாருங்க, என் ஆவி என் இரட்சகராகிய தேவனில் களி கூறுகிறது, அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள், வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அப்போ பாருங்க, இது வந்து அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது, மகிமையானவளை எனக்கு செய்தார், இப்படிப்பட்ட விஷயங்கள், அந்த வார்த்தைகளே வந்து மாம்சத்துல இருந்து இயற்கையா வரும் வார்த்தைகள் கிடையாது. பரிசுத்தம் உள்ளது, அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது, தம்முடைய புயத்தினாலே பராக்கிரமம் செய்தார், இறுதிய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை சிதறடித்தார், பலவான்களை ஆசனங்களில் இருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவர் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றாள். இது வந்து மரியாள் பேசுறது. ஸோ தொடர்ந்து ஒரு ஹிஸ்டரி மாதிரி சொல்லி ஆண்டவர் செஞ்ச விஷயங்கள்லாம் சொல்லி அவங்க சொல்லி முடிக்கிறாங்க. புயத்தினால் ரட்சித்தார், பலவான்களை தள்ளினார், தாழ்மையானவர்களை உயர்த்தினார், பசியுள்ளவர்கள் நன்மையா நிரப்பினார். இப்படி ஆண்டவரை புகழ்ந்து பாடுறதே ஒரு மனுஷனால இயற்கையா வந்து முடியாது. ஆண்டவரை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி, இப்ப நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா, இப்ப நம்ம வாயிலிருந்து நம்ம ஜெபம் பண்றோம், இப்ப நம்மளுக்கு வந்து அந்த வார்த்தைகள் வாயிலிருந்து வரணும், அந்த நினைப்பூட்டுதலை கொடுக்கணும்னாவே அது வந்து ஆவியானவர் துணையோடு தான் இருக்கணும். அப்படிதான் நம்மளால கரெக்டான வார்த்தைகளை சொல்லி ஜெபிக்க முடியும், கரெக்டான விஷயங்களை சொல்லி நம்ம ஆண்டவரை துதித்து பாட முடியும். பாருங்க, இது வந்து பரிசுத்தத்தில் மனம் மகிழ்வது ஆவியின் சிந்தை. முன்னாடி நம்ம பார்த்தது பரவசத்தில் மதிமயங்கி பாவம் செய்யறது, பிசிக்கல் பிளஷர்ஸை நீடி அவங்க பாவம் செஞ்சிடறாங்க, சாப்பிடணும், குடிக்கணும், டான்ஸ் ஆடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பாவம் செஞ்சிடறாங்க. இது வந்து பரிசுத்தத்தில் தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு தியானம் பண்ணி அவரை பத்தி புகழ்ந்து பாடும்போது மனம் மகிழ்வது. இப்ப நம்மளுக்கு வந்து எது மன மகிழ்ச்சியை தரும்? குரூப்பா வந்து வெளியே அவுட்டிங் போய் சாப்பிட்டு அங்க போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு ஒரு ஆவியின் சிந்தி இல்லாத சபையில் இருக்கிறது சீஷர்களாக நம்மளுக்கு மன மகிழ்ச்சி தருமா? இல்ல ஆண்டவரை பத்தி வேதத்தை ஆராயறதும், ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுறதும், ஆண்டவர் செஞ்ச அதிசயங்களை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதும் இது நம்மளுக்கு மகிழ்ச்சியை தருமா? சீஷர்களாகிய நம்மளுக்கு நிச்சயமா ஆவின் சிந்தை கொண்டவர்களுக்கு பரிசுத்தத்தில் மனமகிழ்வதுதான் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தருமே தவிர, குடிக்கிறது, புசிக்கிறது, டான்ஸ் ஆடுறது இப்படிப்பட்ட விஷயங்கள் நம்மளுக்கு ஆனந்தம் கிடையாது. அது வந்து உலகத்துல உள்ளவங்களுக்கு நடக்கிற காரியம், அவங்களுடைய சிந்தை அப்படிதான் இயங்கும். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, ரோமர் 14வது அதிகாரம் 16 முதல் 18 வரை வாசிங்க. உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் தேவனுக்கு பிரியமும் மனுஷரால் அங்கீகரிக்கப்பட்டவனுமாய் இருக்கிறான். ஆமீன். ஆமீன். உங்கள் நன்மை தூஷிக்கப்பட இடம் கொடாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இப்போ புசிக்கணும் குடிக்கணும் அப்படின்னா இஸ்ரவேல் மக்கள் தப்பு பண்ணாங்க. நம்ம முந்தின இதுல பார்த்தோம், கண்ணுக்குட்டியை செஞ்சு வச்சு புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் தான் அவங்க போறாங்க. தேவனை தேடணும் அப்படின்னு கிடையாது. ஏதோ கடமைக்குனா ஒரு சிலையை செஞ்சோம், பலியிட்டோம், தேவனுக்காக நாங்க செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி தப்பான விக்கிரகங்களுக்கு பலியிட்டுட்டு அப்புறம் நாங்க தேவனுக்காக நாங்க புசிக்கிறோம் குடிக்கிறோம் டான்ஸ் ஆடுறோம்னு அவங்க போயிடுறாங்க. இது இப்படி கிறிஸ்தவத்துல இப்ப நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு வந்து சபைக்கு போய் டான்ஸ் ஆடி அங்க வந்து அக்கினி இறக்கல்னா அவங்களுக்கு தூக்கமே வராது. வாரம் போயிடணும், காசை கொடுக்கணும், தசமபாகத்தை கொடுக்கணும், காணிக்கையை கொடுக்கணும், அப்புறம் டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு ஆசீர்வாதத்தை வாங்கணும்னு நினைச்சிட்டு அவங்க விதைக்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி துள்ளணும், அப்புறம் லபலபலன்னு கத்தணும், இப்படிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு பரவசத்தை தருது. இன்னும் சில மக்களுக்கு அது பிடிக்கவில்லை, அது தப்புன்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. இப்படிப்பட்டவர்கள் எது சரியான சத்தியம், எது சரியான சபை அப்படின்றத நீங்க தேடி ஆராயுங்க. எல்லா சபையும் கர்த்தர் நடத்தவில்லை. அப்படி நடத்தி இருந்தா இன்றைக்கு ஒரு சபை தான் இருக்கணும். கிறிஸ்தவத்துக்குள்ள இவ்வளவு டினாமினேஷன் இருக்கக்கூடாது. சிஎஸ்ஐ ஆர்சி சரியில்லைன்னு அவங்கள இருந்து பிரிஞ்சு சிஎஸ்ஐ சரியில்லைன்னு அவங்கள இருந்து பிரிஞ்சு பெந்தைகோஸ் சரியில்லைன்னு அவங்கள இருந்து பிரிஞ்சு முன்னாடி சிஎஸ்ஐல இருந்து எப்படி பெந்தைகோஸ் பிரிஞ்ச மாதிரி பேப்டிஸ்ட், அப்புறம் ஆங்கிலிக்கன், இப்படி நிறைய பிரிவினைகள் வந்து கிறிஸ்தவத்துல இருக்கு. எது வந்து ஆண்டவர் உருவாக்குன சபை? ஒவ்வொரு சபைக்கும் ஒரு செட் ஆஃப் பிலீஃப் இருக்கு.
ஆர்சியில வேற மாதிரி வர்ஷிப் பண்ணுவாங்க, சிஎஸ்சியில வேற மாதிரி வர்ஷிப் பண்ணுவாங்க, பெந்தேகோஸ்ல வேற மாதிரி வர்ஷிப் பண்ணுவாங்க. ஆனா எல்லாரும் ஒரே கடவுளை தான் வணங்குறாங்கன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா கடவுள் அங்க இருக்கிறாரா? அவர் இவர்களை வந்து நடத்துறாரு அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்தோம் ஏக சிந்தையா இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை ஏக சிந்தை இருக்கு அப்படின்னா ஏன் இவ்வளவு பிரிவினைகள் இருக்கு? சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட பரவசத்துல மயங்கிற ஆராதனையை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க எங்கேயோ வந்து வழி தப்பி இருக்கீங்க, மாம்சத்தின் பின்னாடி போறீங்க, பரிசுத்தத்தின் பின்னாடி போகவில்லை. இதுல பாருங்க, இந்த வசனம் ரோமர்ல படிச்சோம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமுமாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமா இருக்குது. அப்போ இருதயத்துல ஒரு சந்தோஷம் உருவாகுது. தேவனை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம், தேவன் நம்மளுக்கு பாதுகாவலா இருக்கிறாரு, நம்ம வாழ்க்கையில எது நடந்தாலும் இனிமேல் தேவன் பொறுப்பு எடுத்துப்பாரு, வருகைக்கு நம்மளை தயார்படுத்துவார் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ளவங்களுக்கு இயற்கையாவே உருவாகிற சந்தோஷம். இது வந்து மாம்சத்தின் பின்னாடி போறது, பணத்துக்கு பின்னாடி போறவங்களுக்கு இந்த சந்தோஷம் இருக்காது. ஏன்னா அவங்க 2 தலைமுறை 3 தலைமுறைக்கு சொத்து சேர்க்க தான் ஓடிக்கிட்டு இருப்பாங்க, தேவனை விட்டுருவாங்க. நம்ம அதையெல்லாம் விட்டுட்டு ஏதோ நம்ம உலகத்துல வாழ்றதுக்கு இருக்கிறது போதும், தேவன் நம்மளுக்கு நல்லா போஷிச்சு காப்பாத்துறாரு அப்படின்னு நம்ம தேவனை நோக்கி நம்ம வந்து பிரயாணப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இனிமேல் வரப்போற காலம் தான் நித்தியமான காலமா இருக்குது. நம்ம இங்க 60 வருஷம் 70 வருஷம் வாழ்றோமா? பரலோகத்துல நித்திய காலமா நம்ம வாழ போறோம். சரி, ஓகே. பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்குது, அது பார்த்தாச்சு. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 12 வரை வாசிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலக்கப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாய் இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். முன் சொன்னது போல மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரனே அல்லவே. மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையின்படியானது என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென், ஆமென். இப்ப பாருங்க, பவுல் வந்து என்ன சொல்றாரு? உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷத்திற்கு திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். பவுல் இருந்த காலத்திலேயே வேற சுவிசேஷங்கள், வேற காஸ்பல் நிறைய இருந்திருக்குது. அதுக்குதான் இது எவிடன்ஸ். அப்போ சீசர்கள் தானே ஏராளமா பெறுகிறாங்க, எப்படி இந்த போதனைகள் வருது? அப்ப ஏன் வருதுன்னு சொல்றாரு பாருங்க. வேறொரு சுவிசேஷமே கிடையாதுப்பா, சுவிசேஷம் ஒண்ணுதான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதே பவுல் தான் சொல்றாரு 1 தீமோத்தி 3:16. தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், தேவ தூதர்களால் காணப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், பிரசங்கிக்கப்பட்டார், மகிமையில் ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் தான் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அதுதான் சுவிசேஷம். ஆனா பவுல் இருந்த காலத்திலேயே வேற சுவிசேஷம் இருந்திருக்குது. அந்த சுவிசேஷம் தான், அதுதான் களைகள் விதைக்கிற சுவிசேஷம். மக்களுக்குள்ள கோதுமை மணிகளும் களைகளும் சேர்ந்துதான் வளருது. அவர் வந்து ஊமையில சொல்லுவார் இயேசு கிறிஸ்து, களைகளை யார் விதைச்சா? சாத்தான் விதைச்சிட்டு போறான். இவரு விதை விதைக்கிறவன் புறப்பட்டான், எல்லா இடத்துலயும் விதையை தான் போடுறான். ஆனா கோதுமை மணிகள் வர்றதுக்கு பதிலாக களைகளும் சேர்ந்து வளருது. இந்த களைகள் அப்போ பவுல் இருந்த காலத்துல இருந்துகிட்டு என்ன பண்ணுது? வேற சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லுது. இது எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா இந்த களைகள் என்ன இருக்குது? நானும் இயேசுவை தான் பின்பற்றுகிறேன், நானும் கிறிஸ்தவன் அப்படின்னு தான் இந்த களைகள் சொல்லிக்கிட்டு வளரும். கோதுமை மணி போலதான் வளரும், ஆனா அது கோதுமை மணி கிடையாது. அப்ப அது வேற சுவிசேஷத்தை சொல்லுதுன்னு சொல்லி பவுல் சொல்றாரு. வேறொரு சுவிசேஷத்தை திரும்புகிறதை பற்றி நான் ஆச்சரியப்படுகிறேன். வேறொரு சுவிசேஷம் இல்லையே. சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதா இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல. அவங்களுக்கு இதை புரட்டணும். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டுட்டார் அப்படின்னா கிறிஸ்து தான் அந்த தேவன், இதுதானே அர்த்தம். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், அப்ப மாம்சத்தில் நிற்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. அப்ப இவர் தானே அந்த தேவன்.
இத புரட்டுறதுக்கு தான் அவங்க மனசு போகுது. அவங்களுக்கு அதை புரட்டுறதுக்கு எண்ணமே தவிர வேற எதுவுமே இல்லைன்னு பவுல் சொல்றாரு. நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனானவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். அப்போ இந்த சுவிசேஷம் நாளடைவுல இதுதான் கிறிஸ்தவம் அப்படின்னு எப்போ மாறுது? AD 325ல நைசியான்ற இடத்துல 300 பிஷப்புகளுக்கு மேல கூடுறாங்க. கூடி என்ன பண்றாங்க? வேற சுவிசேஷத்தை எழுதிடுறாங்க. எழுதி கான்ஸ்டன்டைன் கிட்ட கொடுத்துடுறாங்க. எதுக்கு? இதுதான் அரசாங்க மதம், இதுதான் அரசாங்கம் அங்கீகரிக்கிற கிறிஸ்தவ மதம், மத்த எதுவுமே கிறிஸ்தவம் கிடையாது, இது எல்லாமே ஹெரசின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அரசாங்க பவர் வரும்போது இவங்க அப்ரஸ் பண்றாங்க. உண்மையான சுவிசேஷம் சொல்லுகிறவர்களை அப்ரஸ் பண்ணி இந்த கலைகள் என்ன பண்ணுது? வேற ஒரு சுவிசேஷத்தை தான் ஒரிஜினலா மாத்தி வச்சிருச்சு. முன் சொன்னபடி மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சுவிசேஷத்தை அல்லாமல் வேறொரு சுவிசேஷத்தை ஒருவன் உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்துகிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. மனுஷனை பிரியப்படுத்தவே கூடாது. இப்ப இந்த சுவிசேஷம் எப்படிங்க பரவுது? அன்னைக்கு தப்பா முடிவு பண்ணிட்டாங்க. ஏன் இந்த சுவிசேஷம் பரவுது? ஏன்னா இதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. அப்போ மத்த மனுஷங்களோட அங்கீகாரம் நம்மளுக்கு வேணும், நம்ம பெருக வேண்டும், நம்மளுக்கு 4 விசுவாசி வேணும் அப்படின்னா அதுதான் ஒரு ட்ரூத்ன்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஈவன் தோ இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, பிடிக்கலனாலும் எல்லா சபைகளும் இந்த விசுவாசத்தை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏத்துக்கலாம் இவங்களெல்லாம் ஹெரசின்னு சொல்றாங்க, இவங்க கிறிஸ்தவர்களே கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்போ நன்மைக்கோ தீமைக்கோ இவங்க இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்குள்ள போகும்போதுதான் இந்த கலையான உபதேசம் பரவுது, உலகம் முழுக்க பரவுது. மேலும் சகோதரரை, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷருடைய யோசனையும் படியானதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் நான் சொன்னேன். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், உலகத்தில் விசுவாசிக்கப்பட்டார், மகிமையில் எடுத்துக் கொள்ளப்பட்டார். தேவன் தன் சுயரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். தேவன் சுயரத்தத்தை சிந்த முடியுமா? முடியும். மனுஷனா வெளிப்பட்டா நிச்சயமா முடியும். அப்பதான் சொல்றாரு அப்போஸ்தலர் 20:28 தேவன் தன் சுயரத்தத்தை சிந்தி சபையை சம்பாதித்தார். சொன்னது யாரு? பவுல். சரிங்களா? இந்த சுவிசேஷத்தை புரட்டுறது தவிர வேற வேலையே இல்லாம இவங்க இதை மோட்டிவா வச்சுக்கிட்டு எல்லா இடங்களிலும் தேவன் வெளிப்படல, தேவன் அவர் கூட இருந்த இன்னொருத்தரை தான் அமுச்சு விட்டாரு, அந்த தேவன் வெளிப்படல, கூட ஏற்கனவே இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரை தான் அமுச்சு விட்டு சாவடிச்சார் சிலுவையில அப்படின்னு வேற ஒரு சுவிசேஷத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஓகே. அடுத்ததாக எடுத்து அவங்க வாசிங்க. என்னாகமம் 22வது அதிகாரம் 14 முதல் 19 வரை வாசிங்க. அப்படியே மோவாயருடைய பிரபுக்கள் எழுந்து பாலாகினிடத்தில் போய், பீலேயாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார்கள். பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கணவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினான். அவர்கள் பீலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் எங்களை அனுப்பி, நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைபட வேண்டாம், உம்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதை எல்லாம் செய்வேன், நீர் எனக்காக அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லச் சொன்னார் என்றார்கள். பீலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையே நான் மீறக்கூடாது. ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்லுவார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கே தங்கியிருங்கள் என்றான். ஆமேன், ஆமேன். சோ பீலேயாம் பாலாக் இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். பீலேயாம் யாரு? பீலேயாம் ஏதோ கள்ள தீர்க்கதரிசியோ அந்நிய தெய்வத்தை வழிபடுற தீர்க்கதரிசியோ கிடையாது. அவன் கர்த்தர்கிட்ட பேசுறவன், கர்த்தரை அறிந்த தீர்க்கதரிசி. ஆனா என்ன ஆவறான்? கூலிக்காக அவன் வழி மாறி போயிடுறான், காசுக்காக. கர்த்தரை அறிஞ்சவங்க தான், ஆனா காசுக்காக என்ன பண்றாங்க? கர்த்தரை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் தலைமுறையா சொத்து சேர்க்க தான் ஆசைப்படுறாங்க. அதுதான் பீலேயாம் பண்ணியிருக்கிறாரு. பீலேயாம் என்ன பண்றாரு? பணத்து மேல ஒரு கண் இருக்கு. பாலாக்குன்ற ராஜா, நான் இவ்வளவு வெகுமதியை தரேன், அந்த இஸ்ரவேல் மக்களை சபிக்கிறதுக்கு, ஆண்டவர் சபிக்கிறதுக்கு எனக்கு வழியை காட்டுன்னு அவன் கெஞ்சி பாக்குறான். அவனும் நிறைய அட்டெம்ப்ட் ட்ரை பண்றான், இவன் முன்னாடி முடியாதுங்கிறான். அப்புறமா பாருங்க, இருந்தாலும் கர்த்தர் எனக்கு என்ன சொல்வாரோ அப்படின்னு சொல்லி இருந்து பாருங்க,
நான் கர்த்தர்கிட்ட கேட்டு பார்க்கறேன். ஏன் அந்த ஒரு காம்ப்ரமைஸ் ஆகுறான்? மாம்ச சிந்தை, பாலா கொடுக்கிற பணம் இவனை வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வைக்குது. அப்போ இஸ்ரவேல் மக்களை ஆண்டவர் மீட்டு கொண்டுட்டு வராரு. அவர் எப்படிப்பா சபிப்பாரு? நீ பண்ற இந்த டாக்டிக்ஸ் வேலைக்கு ஆவாதுன்னு ஒரேடியா சொல்லி அனுப்புறது இல்லாம, அப்படியே அவன்கிட்ட கொஞ்சம் புடிச்சுக்கிட்டு காசை சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு இவன் என்ன பண்றான்? கூலிக்காக நீ என்கிட்ட இருந்து பாரு, அப்ப நான் ட்ரை பண்றேன். பீலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதி உத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய பொல்லியும் வெண்ணையும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது. நீ எனக்கு தர, பட் என் கட்டளையை வந்து மீறக்கூடாது. பட் இருந்தாலும் நீ இருந்து பாரு, என் கூட தங்கி பாரு, நான் கர்த்தர்கிட்ட பேசிட்டு நாளைக்கு காலையில சொல்றேன். எதுக்கு அந்த மிச்சத்தை வைக்கணும்? ஒரேடியா கட் பண்ணி அனுப்பலாம்ல. அவன் வச்சதுனால அதுக்கப்புறமா இஸ்ரவேல் இந்த முடிவு எங்க போய் நின்னுச்சு? இஸ்ரவேல் மக்களை கிட்டத்தட்ட 75,000 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த பீலேயாம் பண்ண காரியத்தினால அந்நிய ஸ்திரீகளை உள்ள விட்டு இஸ்ரவேல் மக்களை அவங்க கூட விபச்சாரம் பண்ண வச்சு தேவ கோபத்தை வந்து எழுப்பி விட்டு கடைசியா பாத்தீங்கன்னா 75,000 பேர் சாகிறதுக்கு போயிட்டாங்க. சரிங்களா? இப்போ இந்த விஷயம் வந்து ஏன் ஏற்படுது? ஏன் இது நடக்குது அப்படின்னா, மனிதனை பிரியப்படுத்த பீலேயாம் என்ன ட்ரை பண்ணாரு? மனிதனை பிரியப்படுத்த ட்ரை பண்றாரு. நம்ம முன்னாடி பார்த்தோம் கலாத்தியர் 1 6வது வசனத்துல பவுல் சொல்றாரு, நான் மனிதனையா பிரியப்படுத்துகிறேன், நான் மனுஷனை தேவனை பிரியப்படுத்துகிறேன், வேற சுவிசேஷமே கிடையாதுன்னு பவுல் சொல்றாரு. இங்க பீலேயாம் என்ன பண்றாரு? பாலாக்க பிரியப்படுத்த நீ என் கூட இன்னைக்கு நைட்டு தங்கிப்பாரு, நான் கர்த்தர்கிட்ட பேசிட்டு சொல்றேன். அப்போ மனிதனை பிரியப்படுத்துறதுக்கே ஓடுறது வந்து அதுவும் வந்து என்ன பண்ணுது? ஒரு மாம்ச சிந்தையா இருக்கு. நம்ம தேவனை பிரியப்படுத்த தான் ஓடணும். மனுஷன் என்ன நினைச்சிருப்பான், மனுஷன் இதை எண்ணிடுவானோ, மனுஷன் இதை சொல்லிடுவானோ, அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, இவங்க என்ன நினைச்சுப்பாங்க? நோ காம்ப்ரமைஸ் இன் பைபிள். ஸ்ட்ரிக்டா பைபிள் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அவங்க இப்படி பண்றதுனால இப்படி டென்ஷன் ஆகுறாங்க, இப்படி பண்றதுனால இப்படி கோவப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம இப்படி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகும், அவங்களுக்காக நம்ம கொஞ்சம் வழி விலைக்கு போவோம். நோ, நம்மளை உருவாக்குனவர் கர்த்தர், அந்த மனுஷன் கிடையாது. அந்த மனுஷன் நம்மளுக்கு நோ யூஸ். ஏன்னா நம்மளை போற அவனும் இன்னொரு மனுஷன். தேவன் எப்படி ஒரு மனுஷனை அவன் ஒரு தூசி என்று நினைவு கூறுகிறாரோ, அதே போல நம்ம எந்த மனுஷனையும் நம்ம என்ன பண்ணணும்? அவங்க வந்து அவங்களுக்காக நம்ம தேவனை வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது. அவங்க தேவனால உருவாக்கப்பட்ட இன்னொரு மனுஷன், அவருக்கு தூசி போலதான். நம்ம தேவனுக்கு எப்படி பாத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும். சரி, அடுத்ததாக நம்ம மனுஷனை பிரியப்படுத்துறதை பத்தி பார்த்தோம். இப்ப தேவனை பிரியப்படுத்துறதை பத்தி நம்ம பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வாசிங்க. சகோதரரே, நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்து வீணாயிருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தையடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோடு தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தோம். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாய் இருக்கவும் இல்லை. சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றென்னபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. தேவனே சாட்சி, நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் பகைமையை நாங்கள் தேடவில்லை, ஆமென், மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஆமென். சோ பாருங்க, நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்? கலாத்தியர் 1ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, நாங்க மனுஷனை பிரியப்படுத்துறோம், தேவனை பிரியப்படுத்துறோம், நாங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல அப்படின்லாம் அவர் சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு நம்ம பீலேயாம பார்த்தோம். அவன் மனுஷனை பிரியப்படுத்துறதுக்காக தேவனை கட்டாயப்படுத்துறான். தேவனுக்கு பலியிட்டு தேவனை வர சொல்லி சபிக்கிறதுக்கு அவன் ட்ரை பண்றான். இஸ்ரவேல் மக்களை சபிக்க வைக்க ட்ரை பண்றான். ஆனா இங்க பவுல் என்ன சொல்றாரு பாருங்க, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை. இச்சகமான வசனங்களை நம்ம வந்து நிறைய இடத்துல சொல்றது கேட்கிறோம் சபைகள்ல. இச்சகம், நம்ம இச்சையை தூண்டுற மாதிரி, கர்த்தர் உங்களுக்கு 2 வீடு தருவார், 2 காருகளை தருவார், பேங்க் பேலன்ஸ் ஏறப்போகுது, உங்களுக்கு வந்து வேலையில உயர்வை தருவார், நல்ல ப்ரொமோஷன், நல்ல பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல கான்ட்ராக்ட் தருவார், நல்ல நகை வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மாம்ச இச்சையை தூண்டுற அளவுக்கு தான் பிரசங்கங்கள் ஓடுது. பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா,
உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நாங்கள் ஒரு காலும் இச்சகமான வசனங்களை சொல்லவும் இல்லை, பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. பொருளாசை உள்ளவங்க மாதிரி நாங்க மாயம் பண்ணல. பொருள் ஆசைக்காக இவங்கள் பாஸ்டருக்கு பொருளாசை, அதனால இந்த ஊழியத்தை தாங்கிறதுக்கு கர்த்தர் உங்கள் இருதயங்களை ஏவினார், நீங்கள் கொடுங்கள். நீங்க இந்த சீட்டுல நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க, உங்களால எவ்வளவு குடிக்க முடியுமோ நீங்க ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு மக்களை கட்டாயப்படுத்துறது. அவங்களோட எண்ணத்துல ஒரு தாட்டை போடுறது. நம்ம ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் 1000 ரூபான்னு, அதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வேதத்துல இல்லாத விஷயங்களை விதைக்கிறாங்க. நாங்க இந்த இடத்த வாங்க போறோம், இங்க சபையை கட்ட போறோம், ஆண்டவர் சொன்னாரா உங்ககிட்ட இத்தனை கோடிக்கு இடத்த வாங்குது, இத்தனை கோடிக்கு சபையை கட்டுன்னு சொன்னாரா? அதை விட்டுட்டு ஏழை மக்களை எப்ப போய் சந்திப்பீங்க? உங்களுக்கு இன்னும் கிறிஸ்தவர்கள் வந்துகிட்டே இருக்கணும், அவங்களுக்கு உட்கார்றதுக்கு இடம் வேணுட்டே இருக்கணும். ஆனா நீங்க தெருவில் இறங்கி எந்த ஏழைக்கும் கொடுக்க மாட்டீங்க, எந்த ஏழைக்கும் துணிமணி வாங்கி கொடுக்க மாட்டீங்க, எந்த ஏழைக்கும் சாப்பாடு கொடுக்க மாட்டீங்க. ஆனா உங்களுக்கு விசுவாசிகளோட தசமபாகம் வேணும்ன்றதுக்காக கர்த்தர் சொன்னார் நான் இடத்த வாங்க போறேன், கர்த்தர் சொன்னார் நான் பில்டிங்கை கட்ட போறேன் அப்படின்னு போறதுதான் இங்க பவுல் சொல்றாரு. பொருளாசை உள்ளவர்களாய் மாயம் பண்ணவும் இல்லை. நாங்க வசனத்தை காம்ப்ரமைஸ் பண்ணல. நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவும் இல்லை. இப்ப 4வது வசனத்துல பாருங்க, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தறிகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். அப்போ தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுற உபதேசத்துல கடிந்து கொள்ளுதல் இருக்கும், தப்புன்னு சுட்டி காட்டுற உபதேசம் இருக்கும். உங்க இச்சையை தூண்டுற மாதிரி நீங்க இன்றைக்கு விதைத்தால் சிறுக விதைத்தால் பெருக அறுப்பீர்கள், 2 வீடு வச்சா 4 வீடு வாங்கிப்பீங்க, நீங்க இவ்வளோ 100 ரூபா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா திரும்பி வரும், இப்படி இச்சகமான வார்த்தைகளை உங்களை பேசி உங்க மாம்சத்தை ட்ரிகர் பண்ற வைக்கிற மாதிரி நாங்க பேசல, தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுறோம்னு சொல்லி பவுல் தெசலோனிக்கேயர் எழுதுறாரு. அப்போ சீஷர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க, இன்றைய சபை போதகர்கள் எப்படி இருக்கிறாங்க, நீங்க அலசி பார்க்கணும். நீங்க போற சபைகள்ல எப்படிப்பட்ட உபதேசங்கள் மாம்சத்தை தூண்டுற மாதிரி பேசுறாங்களா, இல்ல கடிந்து கொண்டு சத்தியத்தை சத்தியமாய் பேசுறாங்கன்னு நீங்க அலசி பாருங்க. அதுக்காக தான் நம்ம பைபிள் வசனங்களை ஆராய்கிறோம். சீஷர்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க, எப்படி பேசியிருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்காத நம்ம வேதத்தை தியானம் பண்றோம். அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 16 முதல் 21 வரை வாசிங்க. இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் வாசம் பண்ணுகிற எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. ஆகிலும் இது அதிகமாய் ஜனத்துக்குள்ளே பரப்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடும் இந்த நாமத்தை குறித்தும் பேசக்கூடாதென்று அவர்களை உறுதியாய் பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தமாக, தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமாயிருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்கள் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். நடந்த சங்கதிகளை குறித்து எல்லோருக்கும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து அவர்களை தண்டிக்க வகையொன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். ஆமீன். இது பாருங்க, இது எங்க நடக்குது? இந்த சம்பவங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா தேவாலயத்துல நடக்குது. ஆசாரியர்களும் தேவாலய சேனை தலைவனும் அவங்க தான் இந்த அதிகாரம் ஸ்டார்டிங் நீங்க படிச்சீங்கன்னா இருக்கும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சீஷர்கள் இயேசுவின் நாமத்துல பிரசங்கம் பண்றாங்க, இயேசுவின் நாமத்துல அற்புதங்கள் செய்யறாங்க, இயேசுவின் நாமத்துல ஞானஸ்தானம் கொடுக்குறாங்க. இந்த உபதேசம் பெருக கூடாது அப்படின்னு யாரு? தேவாலயத்துல இருக்கிற ஆசாரியன், ஒரு பாஸ்டர் பொசிஷன்ல இருக்கிறவன் இந்த உபதேசம் பெருக கூடாதுன்னு அவன் என்னென்னலாம் பண்றான் பாருங்க. இவங்களை நம்ம தண்டிக்கவும் முடியாது, ஏன்னா இவங்க சொல்றது சத்தியமா இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி அற்புதம் நடக்குது, அவங்க கண்டதையும் கெட்டதையும் குறித்த சாட்சி கொடுக்குறாங்க, தண்டிக்கவும் முடியாது. ஆனா இந்த உபதேசத்தை பரவும் விடக்கூடாதுன்னு சொல்லிதான் ஆலோசனை பண்றாங்க. அப்போ பேதுரும் யோவான் நின்று பேசுறாங்க, நாங்க கண்டதையும் கேட்டதையும் குறித்து பேசாமல் இருக்கக்கூடாதே என்றார்கள். 21 வசனம் பாருங்க, நடந்த சங்கதிகளை குறித்து எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்தினபடியால் ஜனங்களுக்கு பயந்து, கடைசியில யாருக்கு பயப்படுறான்?
ஜனங்களுக்கு பயப்படுறான். ஜனங்கள் நம்ம தப்பா நினைச்சிடக்கூடாது, ஜனங்கள் நம்மளை வந்து வெறுத்துடக்கூடாது அப்படின்னு யார் பயப்படுறா? ஆசாரியன், சேனை தலைவர் எல்லாரும் பயந்து என்ன பண்றாங்க? தண்டிக்க வகை ஒன்றும் காணாமல் அவர்களை பயமுறுத்தி விட்டு விட்டார்கள். அப்போ ஜனங்கள் நிறைய பேர் இதை ஏத்துக்கிட்டு தேவனை மகிமைப்படுத்தும் போது அவன் பயப்படுறான். அப்போ இதுல பாருங்க, இயேசுவின் நாமத்தை குறிச்சு பேசக்கூடாது, அதை நீங்க பிரசங்கிக்க கூடாது. இப்படிதான் வந்து இன்றைய காலங்களிலும் இயேசுதான் மெய்யான தேவன், தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார், யார் நம்ம பிதான்னு கூப்பிடுறோமோ அவர் தாங்க இங்க மாம்சத்தில் நம்ம முன்னாடி இயேசுவாக நிற்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள். இது முதல் நீங்க பிதாவை கண்டுட்டீங்க, அவரை குறித்து அறிஞ்சிட்டீங்க, அவரை நீங்க பார்த்தாச்சு, அவரை கண்டுட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இயேசுவாக இருந்து அவர் பேசுகிறார், ஒரு மனுஷனாக நின்று பேசுகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகள் நிமித்தமாவது நம்புங்கள், யோவான் 14:11 சொல்றாரு. இப்படி இயேசு வந்து மறைமுகமா நான் தான் பிதா அப்படின்னு வெளிப்படுத்தினாலும், அதை வந்து நம்ம சீஷர்களாகிய நாம் வந்து இயேசுதான் அந்த தேவன் அப்படின்னு நம்ம வெளிப்படுத்தி காட்டினாலும், இதை குறித்து நீ வெளியே சொல்லக்கூடாது, இதை குறித்து நீ இந்த சபையில பேசக்கூடாது, இதை குறித்து நீ எங்க சபையில உள்ள விசுவாசிகளுக்கு அறிவிக்க கூடாதுன்னு சொல்லி தடை பண்றாங்க. அன்றைய காலத்துல சீஷர்கள் எதை ஃபேஸ் பண்றாலோ இன்றைய காலத்துல அதே நம்ம சீஷர்களாக நாம் அதே தான் ஃபேஸ் பண்றோம். கள்ள உபதேசிகள் பெருகி இருக்கிறாங்க, மெய்யான சுவிசேஷத்தை மறைக்கிறாங்க. அப்போ இதுல பாருங்க, மனிதனை பிரியப்படுத்துறது தான் மாம்ச சிந்தனை, தேவனை பிரியப்படுத்துறது தான் ஆவியின் சிந்தனை. சீஷர்கள் தேவனை தான் பிரியப்படுத்தியிருக்காங்க. அப்போ என்ன பண்றாங்க? அந்த பாருங்க 19ஆம் வசனத்துல, பேதுருவும் யோவானும் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, தேவனுக்கு செவி கொடுக்கதை பார்க்கிலும் உங்களுக்கு செவி கொடுக்கிறது தேவனுக்கு முன்பாக நியாயமா இருக்குமோ என்று நீங்களே நிதானித்து பாருங்கள். நாங்க தேவனுக்கு தான்ப்பா செவி கொடுக்க இருக்கிறோம், நாங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, நாங்க மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக நாங்க ஊழியம் செய்யவில்லை அப்படின்னு பேதுருவும் பவுலும் வந்து அறிக்கையிடுறாங்க. சரிங்களா? இப்படிதான் வந்து மனிதனை பிரியப்படுத்த எண்ணி தான் கள்ள உபதேசங்கள் நிறைய பெருகுது, பாவங்கள் பெருகுது. தேவனை பிரியப்படுத்த நம்ம முயலும் போதுதான் அது ஆவியின் சிந்தையா இருக்குது. சோ இப்படிதான் ஆவியின் சிந்தை ஊழியங்களிலும் வந்து நுழைஞ்சிருக்குது. மாம்ச சிந்தையான ஊழியங்களும் நடக்குது, ஆவியின் சிந்தை கொண்ட ஊழியங்களும் நடக்குது. சரிங்களா? சோ நம்ம வந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே போல ஆவியின் சிந்தை, மாம்ச சிந்தை, இன்னும் சில வசனங்களை குறித்து நம்ம தியானிப்போம். நம்ம நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியத்தை நம்ம தியானம் பண்ணியிருக்கிறோம். சோ நம்ம வந்து இந்த செய்தி வேலை நிறைவுக்கு வந்திருக்கிறோம். நான் ஒரு ஜெபம் பண்ணி இந்த செய்தி வேலை முடிச்சு நம்ம தொடர்ந்து திருவிருந்துக்கு நேராக போகலாம்.